வணக்கம். இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் பயங்கரமா விழுந்துச்சு. மார்னிங் ஆரம்பிக்கும்போது நல்லா பாசிட்டிவ்ல ஆரம்பிச்சு, நிஃப்டி ஒரு 120 பாயிண்ட்ஸ் கூட அப்ல போச்சு. தினம் செல் ஆன் ரைஸ் அப்படின்னு சொல்ற மாரி வந்து ஏறும்போது டக்குன்னு நெறைய பேரு ப்ராஃபிட் புக் பண்ணதுனால உடனே மார்க்கெட் விழுந்துச்சு. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம ஐபிஓ நியூஸ் பார்த்துருவோம். சஜிலிட்டி இன்னைக்கு வந்து லிஸ்ட் ஆச்சு. அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 31.06ல லிஸ்ட் ஆச்சு. அதாவது 3.5% பிரீமியம்ல. அது ஐபிஓ பிரைஸ் தெரியும் ரூ. 30 இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துச்சு. ஆனா அதுக்கு சஸ்டெயின் பண்ண முடியல. முடியும்போது பார்த்தீங்கன்னா ரூ. 29.32ல வந்து முடிஞ்சிச்சு. ஸோ ஐபிஓ பிரைஸோட லெஸ்ஸா தான் ஆச்சு. ஸோ ரீசெண்டா வர ஐபிஓ எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மியா தான் க்ளோஸ் ஆகுது. லிஸ்டிங் கெயின் எதுவும் கிடைக்கல. ஸோ நாளைக்கு வந்து ஸ்விக்கி ஐபிஓ லிஸ்ட் ஆகுது. நீங்க யாரா போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைச்சிச்சா? இன்னைக்கு அதோட ஜிஎம்பி பாத்தீங்கன்னா கிரே மார்க்கெட் பிரீமியம் ரூ. 2 இருக்கு. ஒண்ணு வந்து பிளாட்டா நாளைக்கு லிஸ்ட் ஆகும். அப்படி இல்லாட்டினா வந்து மைனஸ்ல போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா பெருசா டிமாண்ட் இல்ல. கிரே மார்க்கெட்டும் பெருசா டிமாண்ட் சுத்தமா இல்ல. ரூ. 2 தான் பிரீமியம் இருக்கு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு நாளைக்கு ஒரு நாள்ல தெரிஞ்சிட போகுது எல்லாம். ஸோ என்னுடைய கெஸ் என்னன்னா நெகட்டிவ் லிஸ்டிங் தான் ஆகும் அப்படின்றது. ஸோ கொஞ்ச நாள் அப்படியே ஆசிலேஷன் இருக்கும். உங்க ப்ராஃபிட் காமிக்க ஆரம்பிச்சுனா தான் மேலே ஏறும். அது வரையும் வந்து கீழே இறங்கும். ஸோ நீங்க வாங்க ஐபிஓ உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா ஓகே. அப்படி இல்லாட்டினா நீங்க வெயிட் பண்ணலாம். தட் இஸ் என்னுடைய கருத்து. உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டா இருக்குமோ அதை நீங்க செய்யுங்க. ஆக்மி சோலார் ஹோல்டிங்ஸ் வந்து அதுவும் அலாட்மெண்ட் வந்து வந்திருக்கும். செக் பண்ணி பாத்தீங்களா? லிஸ்டிங் வந்து நாளைக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம் 0 தான் இருக்கு. ஃபிளாட்டா தான் லிஸ்டிங் எதிர்பார்ப்போம். இதே சஜிலிட்டி மாதிரி இருக்குமா பார்ப்போம். நிவா புப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அலாட்மெண்ட் வந்து நாளைக்கு கிடைச்சிரும். அலாட்மெண்ட் கிடைச்சிச்சுன்னா வந்து உங்க லிஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா 14th நவம்பர், அதாவது தேர்ஸ்டே. இதுக்கு வந்து கிரே மார்க்கெட் ரூ. 3 இருக்கு. இந்த மாதிரி ஜிங்கா லாஜிஸ்டிக் சொல்யூஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது வந்து ஐபிஓ வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகுது. 1115 கோடி வந்து ஐபிஓ சைஸ். பிரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா ரூ. 259 ரூ. 273. ஸோ இவங்க வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் சொல்யூஷன் ஃபார் ட்ரக் ஆப்ரேட்டர்ஸ், அதாவது ட்ரக் லோட் ஆப்டிமைசேஷன், ரூட் ஆப்டிமைசேஷன், ட்ரக் வெஹிக்கிள் ஃபினான்சிங், இந்த மாதிரி ஏரியால அவங்க இருக்காங்க. எஸ்எம்இ ஐபிஓஸ் 2 ஐபிஓ உங்களுக்கு தெரியும். ஒன்று வந்து மங்கள் கம்ப்யூட் சொல்யூஷன். அவங்க வந்து ஐடி ஹார்ட்வேர்ஸ்லாம் பண்றாங்க, லீசிங் கொடுக்குறாங்க. அது இன்னைக்கு டே 1 ஓப்பன் ஆச்சு. அதோட டீடைல்ஸ் நான் அடுத்த ஸ்லைட்ல போட்டிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு எஸ்எம்இ ஐபிஓ நீலம் லினியன்ஸ் அண்ட் கார்மெண்ட் டெக்ஸ்டைல் இதில் இருக்காங்க. அவங்களது இன்னைக்கு டே 3. அதோட டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் வர ஸ்லைட்ல. ஸோ மங்கள் கம்ப்யூட் சொல்யூஷன் ஐபிஓ 1 ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 2.63 டைம்ஸ் இது ஓவர் சப்ஸ்கிரைப் ஆச்சு. ரீட்டைல் போர்ஷன் வந்து 4.3 டைம்ஸ். இதோட ஐபிஓ பிரைஸ் ரூ. 45. இஷ்யூ சைஸ் வந்து 16 கோடி. இதுக்கு ஜிஎம்பி வந்து பாத்தீங்கன்னா ரூ. 2 தான் இருக்கு. இது பார்ப்போம். இன்னைக்கே 2.63 டைம்ஸ் தான் முடியும் போது நல்லாவே சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீலம் லினியன்ஸ் வந்து இன்னைக்கு தேர்ட் டே பாத்தீங்கன்னா இது வந்து 91.97 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் இருக்கு. ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ரீட்டைல் பாத்தீங்கன்னா 57.82 டைம்ஸ் ஓவர் சப்ஸ்கிரைப் இருக்கு. என்ஐஏ தான் பயங்கரமா ஓவர் சப்ஸ்கிரைப் இருக்கு. 273 டைம்ஸ். ஸோ ஐபிஓ ப்ரைஸும் இது வந்து ரூ. 24. இது ஒரு எஸ்எம்இ ஐபிஓ. இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 13 கோடி. இதுக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பெருசாக ஒன்றும் இல்லை. பார்க்கலாம் இது எப்படி லிஸ்ட் ஆகுது வந்துட்டு. ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. லிஸ்டிங் கெயின் எதாவது இருக்கான்னு வர நாள் தான் தீர்மானம் ஆகும். ஸோ போனஸ் ஷேர் நியூஸ் பார்த்தீங்கன்னா என்எம்டிசி இருக்காங்க இல்லையா, நேஷனல் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். அவங்க வந்து ஒரு ஷேருக்கு 2 ஷேர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க போனஸ். இதுக்கு வந்து ரெக்கார்ட் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அவங்களோட Q2 earnings ரிசல்ட்ஸ் நேற்று வந்துச்சு. அந்த போர்டு அவங்க அப்ரூவ் பண்ணி போனஸ் கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இது அப்படின்னு. இந்த ஸ்டாக் வந்து 227ல வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ என்எம்டிசியை பற்றி டீட்டெயில் வீடியோ ஒன்று இன்னைக்கு போட்டிருக்கேன். ஸோ கம்பெனியை பற்றி, அதோட பேக்ரவுண்டு, அவங்க க்ரோத் எப்படி இருக்கு, லாஸ்ட் 5 இயர்ஸா 1 இயரா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, ஸோ போனஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும் ப்ரைஸ், இதெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ மேலே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்தால் கேளுங்க. நிஃப்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 258 பாயிண்ட் டவுன் ஆகி 23,883ல முடிஞ்சிருக்கு. 1.07% டவுனு. ஸோ அந்த சைக்கலாஜிக்கல் நம்பர், அதாவது 24,000 திருப்பி பிரேக் பண்ணிருச்சு. ஸோ கீழே வந்துருச்சு. ஸோ 23,800 வந்துச்சுன்னா பேர் மார்க்கெட் வந்துச்சுன்னு அர்த்தம். ஏன்னா வந்து 10% கரெக்ஷன் ஆகி, ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தர் கீழே போகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கு. பார்ப்போம். நாளைக்கு மார்க்கெட் ஏறிச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி நடுவில் வந்துட்டு திருப்பி டெஸ்ட் பண்ணிட்டு தான் போச்சு. நாளைக்கு தான் முடிவு பண்ணும். நாளைக்கு இறங்கிச்சுன்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் உங்களுக்கு பியர் மார்க்கெட் தான். ஸோ சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 1.03% டவுன் ஆகி 78,675ல முடிஞ்சிருக்கு. இது ஒரு 821 பாயிண்ட்ஸ் வந்து டவுனு. ஸோ எல்லாமே காலையில் ஆரம்பிக்கும் போது பாசிட்டிவ் தான் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் வந்து செல் அண்ட் ரைஸ் கான்செப்ட்னால எல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணதுனால இறங்கிருச்சு. ஸோ லார்ஜ் கேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.19% டவுன் ஆயிருக்கு. அதே மாதிரி மிட் கேப் வந்து இன்னைக்கு 0.91% தான் கம்மியாயிருக்கு. ஸ்மால் கேப் 1.31% கம்மியாயிருக்கு. ஸோ நிஃப்டியில் இருக்கிற மொத்தம் 50 ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா 4 ஸ்டாக் தான் பாசிட்டிவ்ல முடிஞ்சிச்சு. அதுவும் ரொம்ப சிங்கிள் டிஜிட் கூட கிடையாது. மற்ற இதை 46 ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் முடிஞ்சிச்சு. ஸோ ப்ராடர் இண்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நிஃப்டியில் இருக்கிற பார்த்தீங்கன்னா 678 ஸ்டாக் வந்து இன்னைக்கு பாசிட்டிவ்ல முடிஞ்சிச்சு. மீதி 2134 ஸ்டாக் வந்து இன்னைக்கு நெகட்டிவ்ல முடிஞ்சிச்சு. அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:3. ஒரு ஸ்டாக் மேலே ஏறிச்சுன்னா 3 ஸ்டாக் கீழே இறங்குது. இது நல்ல ட்ரெண்ட் கிடையாது. அதே மாதிரி பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 1181 ஸ்டாக் வந்து பிளஸ்ல முடிஞ்சிச்சு. 2791 ஸ்டாக் வந்து மைனஸ்ல முடிஞ்சிச்சு. ஸோ என்ன ரீசன் நான் இன்னைக்கு விழுந்ததுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-3 இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து மார்க்கெட் வந்து அந்த சஸ்டைன் பண்ண முடியல. எல்லாரும் வந்து ப்ராஃபிட் புக் பண்றாங்க. கொஞ்சம் ரைஸ் ஆனாலும் அது ஒரு ஒன் ரீசன். செகண்ட் இது பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் ரேட் வந்துச்சு. சிபிஐ இண்டெக்ஸ் அந்த டீடைல்ஸ் பத்தி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்பர்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கிறதுனால வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஆர்பிஐ கட் பண்றதுக்கு இப்போதைக்கு சான்சஸ் இருக்காது. அது மாதிரி வந்து ருப்பி பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் அதாவது வந்து ஹையரா போயிட்டே இருக்கு எகெயின்ஸ்ட் யூஎஸ்டி. இன்னைக்கு வந்து 84 rupees 38 paise. ஸோ மேஜர் ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்கு எகெயின்ஸ்ட் ஆல் கரன்சி. இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் விற்கிறாங்க இல்லையா, அவங்க எடுத்துட்டு போகும்போது நம்ம அவங்க டாலர்ல தான் எடுப்பாங்க. ஸோ அதுக்கு அந்த அமௌண்ட் நம்ம கொடுக்கணும். ஸோ அது ஒன் ஆஃப் த ரீசன். ஏன்னா அவங்க வந்து லாஸ்ட் மந்த் ஒரு 1,00,000 கோடி வந்து எஃப்ஐஎஸ் வந்து வெளில எடுத்துட்டு போனாங்க. அப்புறம் அடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் என்ன உங்களுக்கு ஹைலி வேல்யூட் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதனால வந்து ஏதாவது ஒரு சின்ன ரீசன் வந்தாலும் வந்து உடனே ஸ்டாக் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நேற்று பிரிட்டானியா ஸ்டாக் நேற்று ரிசல்ட் வந்துச்சு, இன்னைக்கு செம அடி அடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏதாவது வந்து ஒரு சின்ன ஒரு ரீசன் வந்துச்சுன்னா அவங்க வந்து அதை வந்து ஃபுல்லா இறக்குறாங்க. ஸோ நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கம்மியா இருந்துட்டு இருக்கு. ஸோ இது நாளைக்கு தான் டிசைடிங். இது கீ டே ஏரியா நாளைக்கு இறங்கிச்சுன்னா அதுக்கப்புறம் பியர் மார்க்கெட்ல போயிடும். கீ நியூஸ் பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி வந்து கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் சிபிஐன்னு சொல்லுவோம். அது வந்து அதான் ரீட்டைல் இன்ஃபிளேஷன். அது வந்து 14 months வந்து ஹைல இருக்கு 6.2% ஆக்சுவலா. இது வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல வந்து 5.2 இருந்துச்சு. ஸோ 1% ஏறி இருக்கு. மெயினா பாத்தீங்கன்னா ஃபுட் இன்ஃபிளேஷன் தான் இதை வந்து ரொம்ப ஏற்றிருக்குது. காரணம் ஃபுட் இன்ஃபிளேஷன் பாத்தீங்கன்னா 9%ல இருக்கு. ஸோ பயங்கரமா ஏறிட்டு இருக்கு. அதனால வந்து எல்லாரும் வந்து ஆர்பிஐ வந்து ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா யூஎஸ்ல கட் பண்ணதுனால இங்கேயும் கட் பண்ணுவாங்கன்னு நினைச்சாங்க. கவர்னர் கிளியரா சொன்னாரு, இன்ஃபிளேஷன் வந்து கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆனாதான் நான் கம்மி பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் ஏறிட்டு இருக்கு. அதனால சான்சஸ் ரொம்ப கம்மி. ஒரு ப்ராப்ளம் வரும் என்னன்னா, பேங்க்ல இப்ப யாரும் வந்து டெபாசிட் பண்றது இல்ல. ஆல்ரெடி வந்து டெபாசிட் ரேட் கம்மியா இருக்கு. ஸோ இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணாங்கன்னா பேங்க்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். பார்ப்போம் எப்படி என்ன பண்ண போறாங்கன்ட்டு. பட் இப்போதைக்கு பாசிபிலிட்டி இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்றதுக்கு. மேபி பிப்ரவரி அந்த ரேஞ்ச் மார்ச்ல அப்படிதான் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ப்ரொவைடட் வந்து உங்களுக்கு இன்ஃபிளேஷன் டிராப் ஆனா. ஹுண்டாய் மோட்டார்ஸோட ரிசல்ட் வந்துச்சு. அவங்க வந்து நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா வந்து 16.5% வந்து கம்மியா இருக்கு. 1338 கோடி தான் வந்திருக்கு. அவங்களுக்கு டொமஸ்டிக் சேல் பாத்தீங்கன்னா 6% டிராப் ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து எக்ஸ்போர்ட்டும் ஒரு 17% கம்மியா இருக்கு. ஸோ பெருசா காருக்கு வந்து டிமாண்ட் இல்லை. அவங்க எஸ்யூவி கார்ஸுக்கு வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1804 ரூபாயில க்ளோஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் மந்த் ஐபிஓ வந்தது. ஐபிஓ வந்து 1960. இது வந்து இன்னும் ஐபிஓ பிரைஸை கூட மீட் பண்ணல, இன்னும் போல கிட்ட போல. சொன்ன மாதிரி பிரிட்டானியா வந்து ரிசல்ட் வந்துச்சு. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 9.6% வந்து டவுன் ஆச்சு. ஸோ ஏற்கனவே பிரிட்டானியா அந்த எல்லாம் உங்களுக்கு அந்த எஃப்எம்சிஜி ஸ்டாக்லாம் அடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி நெஸ்லே அடிச்சாங்க, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அடிச்சாங்க, ஸோ இப்போ ஐடிசி அடிச்சாங்க, இன்னைக்கு பிரிட்டானியா அடிச்சாங்க. இது வந்து நிஃப்டியில் இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் இதுதான் இன்னைக்கு டவுனு 7.5% டவுன் ஆகி உங்களுக்கு வந்து 5028ல இருக்கு. ஸோ அதே மாதிரி ராம்கோ சிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ரிசல்ட்ஸ் வரப்போகுது. ஸோ அதனால அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அது வந்து 4.5% அது வந்து ரிசல்ட்ஸ் அவங்களோட ஸ்டாக் ஏற்றிருக்காங்க. 910 rupees பார்ப்போம். நாளைக்கு வந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ எல்லாரும் வந்து மார்க்கெட் எஸ்டிமேட்ஸோட அதிகமாக வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பார்க்கலாம். கோல்டு இன்னைக்கும் சூப்பராக இறங்குச்சுங்க. 135 ரூபா ஒரு கிராமுக்கு இறங்கி 7085 ரூபா ஆகுது. நான் நேற்று வீடியோவில் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்க மாதிரி கோல்டு இன்னும் கொஞ்ச நாள் இது இறங்கும் 1 or 2 months. ஏன்னா வந்து உங்களுக்கு ட்ரம்ப்போட எஃபெக்ட். அவர் வந்து அங்கே வந்து
ஏற்கனவே இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவர் கார்ப்பரேட் டாக்ஸும் வந்து இண்டிவிஜுவல் இன்கம் டாக்ஸ் அதெல்லாம் அவர் கட் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால வந்து அவங்களுடைய ஷேர் மார்க்கெட்டும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் ஆயிருக்கு. பிட்காயின் வேற நல்லா ஏறிட்டு இருக்கு. அவர் வந்து பிட்காயினுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்றாரு. கிரிப்டோ கரன்சிலாம். அதனால வந்து அதெல்லாம் வந்து அவர் வந்ததுக்கு அப்புறமே பயங்கரமா ஏறிருக்கு. ஸோ நெறைய பேர் வந்து இங்க வந்து மார்க்கெட்ல இருந்து எடுத்து அதுல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ கோல்டு வந்து இன்னும் கொஞ்ச நாள் இப்படிதான் இருக்கும். ஸோ நீங்க வாங்குறதுன்னா வந்து இது வந்து ஒரு நல்ல டைமு. உங்களுக்கு தெரியும் 7,700 போயிட்டு வந்துச்சு. 24 கேரட்டே வந்து 8,100 போயிடுச்சு. ஸோ இப்போ கம்மியா இருக்கு. நீங்க வாங்குறதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வச்சுங்க. ஸோ யூஎஸ்ல வந்து கோல்ட் ரேட் வந்து $2,608 பெர் அவுன்ஸ். க்ரூட் ஆயில் வந்து $68 இருக்கு பேரலு. ஸோ மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்படிதான் வாலடைலா தான் இருக்கும். நாளைக்கு வந்து இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. நாளைக்கு வந்து அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பிரேக் பண்ணுச்சுன்னா அதுக்கப்புறம் பியர் மார்க்கெட் நான் சொன்ன மாதிரி கீழே இறங்கும். ஸோ வாங்குறவங்க வேல்யூ ஸ்டாக்கா பார்த்து நல்ல நல்ல கம்பெனிஸா பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்குங்க. ஏன்னா இதுதான் பாட்டமான்னு யாருக்கும் தெரியாது. நான் வந்து ஒரு ஃபுல் டைம் இன்னும் இன்வெஸ்டர் பிளஸ் வந்து ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஏதாவது கொரிஸ் இருக்கு, இல்லை ஏதாவது புது ஃபண்டில் போடணும், எஸ்ஐபி ஆரம்பிக்கணும், உங்களோட எக்ஸிஸ்டிங் அசட் அலோகேஷனை மாற்றணும், போர்ட்ஃபோலியோவை கம்ப்ளீட்டாக ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். இங்கே காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.